ஹாய், வெல்கம் டு டொரண்டோ தமிழச்சி. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க வந்து இன்னைக்கு கனடால அல்கோன்குன் ப்ரொவின்ஷியல் பார்க்ல இருக்கோம். கனடால இந்த மிட் செப்டம்பர் போல பாத்தீங்கன்னா சம்மர் முடிஞ்சு வந்து ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபால் சீசன் ஸ்டார்ட் ஆன ஒரு கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா மரத்துல இருக்கிற லீவ்ஸோட கலர் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கிரீன்ல இருந்து ரெட், எல்லோ, ஆரஞ்சு, பர்பிள், ப்ரௌன் அப்படின்னு நிறைய கலர்ஸ் மாறும். நம்ம சும்மா வீட்டுக்கு பக்கத்துல நடந்து போறப்ப அங்க இருக்க ட்ரீஸ்ல இருக்கிற லீவ்ஸோட கலரே வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர் எல்லாம் சேஞ்ச் ஆகி ரொம்ப சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்குனே. பட் இந்த ஃபால் கலர் பாக்குறதுக்குனே வந்து பாத்தீங்கன்னா கனடால பர்ஃபெக்ட் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்கு. அதுல ஒண்ணுதான் வந்து இந்த அல்கோன்குன் ப்ரொவின்ஷியல் பார்க். ஸோ இன்னைக்கு இங்க வந்து நாங்க இந்த ஃபால் கலர் பார்க்க தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த இடமே வந்து சூப்பரா இருக்கு. இதை விட பாத்தீங்கன்னா நாங்க வந்த வழி, அது வந்து ஹைவே 60 அப்படின்ற ஒரு ரோடு. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு சைடும் வந்து ஃபுல்லா ட்ரீஸ் அண்ட் நிறைய கலர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகி நடுவுல வந்துட்டு அப்படியே நம்ம வந்து கார்ல வந்துட்டு இருப்போம். அந்த ஒரு ரோடே வந்து செம்ம சூப்பரா இருந்துச்சு. ஸோ இப்போ போய் நம்ம அப்படியே வந்து நம்ம இந்த ட்ரெயில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வாங்க. ஓ, இதுதான் வந்து டிராவல் கைடா? லியானா, நம்ம இன்னைக்கு வந்து ஒரு 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 கேம் விளையாடலாம். என்னன்னா இப்போ நிறைய கலர்ஸ்ல லீவ்ஸ் இருக்குல்ல, நம்ம வந்து ஒரு ஒரு கலர்லயும் ஒரு ஒரு லீஃப் வந்து கலெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எல்லோ, கிரீன், ஆரஞ்சு, பர்பிள், ப்ரௌன் என்னென்ன கலர்ஸ் கிடைக்குதோ ஒரு ஒரு கலர்லயும் ஒரு ஒரு லீஃப் கலெக்ட் பண்ணலாம். சும்மா என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? இங்க என்ன கலர் இருக்குன்னு பாருங்க. ஏதாச்சும் கலர் எடுங்க. கிரீன். இது என்ன கிரீனா? எல்லோ கிரீன் கிடைச்சிருச்சா? பிரவுன் இங்கெல்லாம் இருக்கு பாருங்க. ஓ, எல்லோ கிடைக்கல உங்களுக்கு இன்னும்? கீழே பாருங்க, நிறைய எல்லோ எல்லோ இருக்கு பாருங்க. பர்ஃபெக்ட். நம்ம போற இடத்துல எல்லாம் வந்து பாருங்க இந்த மாதிரி ப்ளூ கலர் சைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகலாம். செம்மையா இருக்குல்ல, செம்ம கலர்ஃபுல்லா இருக்குல்ல. எனக்கு நார்மலாவே வந்து ட்ரெயில்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்படியே ஒரு நேச்சருக்கு நடுவில் அப்படியே நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் ஏர் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுலயும் இன்னைக்கு வந்து இந்த இடம் பாத்தீங்கன்னா அப்படியே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. இங்க கீழே எல்லாம் பாருங்க, இந்த லீவ்ஸ் எல்லாம் காஞ்சு போய் எல்லாமே கொட்டி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இதெல்லாம் கூட காஞ்சு கீழே கொட்டிடும். நாங்க இன்னைக்கு இந்த அல்கோன்குவின் பார்க்ல வந்து பாத்தீங்கன்னா லுக் அவுட் ட்ரெயில இருக்கோம். அண்ட் நாங்க இன்னைக்கு ட்ரை பண்ற இந்த ட்ரெயில் வந்து கொஞ்சம் ஈஸியான ட்ரெயில் தான். 2 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ட்ரெயில். ஆக்சுவலா இந்த அல்கோன்குவின் பார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு. நம்ம இப்ப நடந்து போற மாதிரி நிறைய ட்ரெயில்ஸ் இருக்கு. அண்ட் இங்க வர நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கேம்பிங் மாதிரி எல்லாம் கூட வருவாங்க. ஸோ இங்கே வந்து டென்ட் எல்லாம் போட்டு நிறைய நாள் ஸ்டே பண்ணி இங்க இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பட் நாங்க வந்து இன்னைக்கு டே ட்ரிப் தான் வந்திருக்கோம். பட் ஒன் டேல வந்து இன்னைக்கு நம்ம போற மாதிரி ஒரு 2-3 ஈஸி ட்ரெயில் வந்து முடிக்க முடியும் ட்ரை பண்ணா. பட் நாங்க வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய ட்ரெயில்ஸ் எல்லாம் போல. இந்த ஒரு ட்ரெயில் மட்டும் தான் போறோம். டேய், இங்க இடத்துல எல்லாம் ஓடாதீங்கடா, நடந்து போங்கடா. நடந்து போறதே பார்த்து பார்த்து போகணும். ஓடுனீங்கன்னா கீழே விழுந்துருவீங்க ஈஸியா. இந்த இடம்லாம் பாருங்க பயங்கர ஸ்டீப்பா இருக்கு. நீங்க இங்க நடக்கணுமா? நான் தூக்கிட்டு வந்துட்டாங்களே. ஓகே, பாத்துடா, கைய வச்சு கூட கீழே இறங்கி வாடா. நம்ம இந்த ட்ரெயில்ல நடந்து வந்துட்டே இருந்தோம்னா இந்த ட்ரெயில் முடியிற இடத்துல பாத்தீங்கன்னா இங்க ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்கு. நாங்க வந்து ஒரு கிளிஃப்ல நின்றுட்டு வந்து இந்த வியூ பார்த்துட்டு இருக்கோம். இங்க நிறைய ட்ரீஸ் இருக்கிறதுனால இந்த கலர் சேஞ்ச் ஆனது வந்து நமக்கு நல்லாவே பார்க்க முடியும். எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து இதை விடவுமே நம்ம நடந்து வந்தோம்ல, அந்த ட்ரெயில் வந்து எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அந்த பாத்துல வந்து இன்னும் நல்லா தெரிஞ்சது, அந்த கலர் சேஞ்ச் ஆனதெல்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஃபால் கலர் பார்க்கறதுக்காக நாங்கள் இங்கே வந்த இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பராக இருந்தது.
ஊரே பார்த்தீங்கன்னா ஃபால் சீசன் அப்போ இந்த மாதிரி தான் ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறையா கனடா பற்றின நிறைய வீடியோஸ் அண்ட் நிறைய ட்ராவல் vlogs எல்லாம் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை சீக்கிரமாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.